வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AccountsWithAish. TANCET MBA 2026 மே மாதம் நம்ம வந்து 9th அன்னைக்கு TANCET MBA 2026 நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்காக AccountsWithAish யூடியூப் சேனலில் 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸில் இன்னைக்கு டே 30 ஆஃப் தி கிராஷ் கோர்ஸில் இருக்கிறோம். வேர்பல் எபிலிட்டி பார்ட் நம்ம லைன் பை லைனாக பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு செஷனில் நம்ம வேர்பல் எபிலிட்டி 30th செஷனில் வேர்பல் எபிலிட்டியில் மாடல்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சப்போஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க. பிகாஸ் இன்னைக்கு செஷன் வில் பி ரியலி இம்பார்ட்டன்ட். லைக் ஏன்னா நம்ம வந்து இன்னியோட வேர்பல் எபிலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் டன். ஏன்னா நம்மளுக்கு மாடல் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் முடிஞ்சோடனே இதுக்கப்புறம் உங்களுக்கு கிராமர் தான், சென்டென்ஸ் கரெக்ஷன் இருக்குது, ஒரு எரர் ஐடென்டிஃபிகேஷன், இல்லைனா fill in the blanks, இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ AccountsWithAish யூடியூப் இதுக்கு முன்னாடி நம்ம AccountsWithAish யூடியூப் சேனலில் இந்த 30 classes இன்னைக்கு வந்து நம்ம we are doing ரிமைனிங் செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஃபார்மாக யூ ஹேவ் இட், யூ கேன் ஜஸ்ட் செக் இட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடும். இன்னைக்கு டே 30 கிராஷ் கோர்ஸில் இருக்கும். ஹோப் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ AccountsWithAish யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷனை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA எழுத போகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் செஷன். ஸோ மாடல்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து we have completed 29 days. நம்ம இன்னைக்கு 30th டேல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா we are providing குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை தான் நீங்கள் பேஸாக படிக்கிறீங்க அப்படின்னா அப்போது ஃபார்முலாஸ் நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த PDF ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் PDF டு கிராக். அண்ட் நீங்கள் வந்து ஃபார்முலா ஷீட் வந்து நீங்கள் தனியாலாம் எழுதவே தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த PDF பார்த்தாலே போதும், அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் we are providing at ₹199. அண்ட் இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்னா கீழே G-form உங்களுக்கு இருக்குது. கீழே லிங்க் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா பே பண்ணி யூ கேன் ரிசீவ் இட், யூ கேன் கெட் தி PDF த்ரூ யோர் மெயில் ஐடி. கிளியரா? ஸோ அந்த ஒரு ஃபார்முலா ஷீட்டில் உங்களுக்கு இது எல்லாத்தினுடைய ஃபார்முலாஸுமே இருக்கும். நம்பர் சிஸ்டம்லேருந்து கால்குலஸ் வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸுமே இருக்கும். செஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே லைவ் சேட்டில் எனக்கு சொல்லலாம். கிளியருங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு செஷன் குவைட் கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம காலைக்கு செஷனில் வந்து நம்ம வந்து we saw the infinite verb, that is non-finite verbs எல்லாமே பார்த்தோம். that is we saw gerunds, we saw infinite, அதுக்கப்புறம் we saw participles. இது மூணுமே பார்த்தோம். so it was a great session, morning session. so இப்போ we will start with modals and auxiliary verb. ஆக்சுவலாக சொல்ல போனீங்க அப்படின்னா auxiliary verbsல இருந்து தான் உங்களுக்கு வந்து மாடல்ஸ் வந்து it is a type. ஓகேங்களா? ஆக்சிலரி வேர்ப்ஸினுடைய ஒரு டைப் தான் வந்து மாடல் வேர்ப்ஸ். ஓகேங்களா? பட் நம்ம இது சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக்சிலரி வேர்புக்கு கீழே யூ ஹாவ் யுவர் மாடல் வேர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆக்சுவலாக ஃபார்மேட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் ஆக்சுவலி ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். These verbs can act as both helping verb and main verb. So what is helping verb or main verb அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல எப்பவுமே ஒரு சில வேர்ட்ஸ் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து அக்கம்ப்ளிஷே ஆகும். கரெக்டுங்களா? ஸோ சில வேர்ட்ஸ் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா
it is not going to be perfect. So அதை தான் நம்ம இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லுவோம். கிராமர் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, டு ஹாவ் அ ப்ராப்பர் சென்டென்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் கிளியர் கிளாரிட்டியோடு இருக்கணும். நம்மளால் வந்து வி கான் பி டூயிங் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் வி கான் பி டூயிங். ஓகேவா? ஸோ அப்போது we should have proper clarity on the sentence what we are doing. ஸோ அப்போ டு ஹாவ் அ ப்ராப்பர் கிளாரிட்டி, நம்மளுக்கு வந்து அதில் வந்து கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில வேர்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணாதான் அந்த ஒரு சென்டென்ஸே வந்து ப்ராப்பர் கிளாரிட்டியாக இருக்கும். கிளியருங்களா? ஸோ மாடல்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் இதுதான். ஸோ அப்போ மாடல் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப். ஸோ அப்போ ஆக்சிலரி வேர்பில் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அன் ஹெல்பிங் வேர்ட் ஆர் மெயின் வேர்ட். அது இருந்தால் தான் சென்டென்ஸே வந்து உங்களுக்கு முடியுன்ற மாதிரி. அப்போது அது என்னதுன்னா அப்படின்னா it can either be am, it can be is or was, were, being, been. ஓகேவா? யூஸ்ட் ஃபார் கண்டினியூஸ் டென்சஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, தே ஆர் பிளேயிங். ஸோ அப்போ இங்கே ஆர், திஸ் இஸ் அ கண்டினியூஸ். நெக்ஸ்ட் த கிளாஸ் வாஸ் பிரேக்கன். ஸோ வாஸ் இஸ் அ பாசிவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பி, நம்ம இங்கே வந்து பிக்கு பார்த்தோம். இங்கே டூக், do, does, did இது எல்லாமே. ஓகேவா? யூஸ்டு ஃபார் நெகட்டிவ்ஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் எம்பசைசஸ். ஓகேங்களா? நெகட்டிவ்ஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் எம்பசைசஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, do you know him அப்படின்றது தான். அப்போ இங்க என்னது do. ஓகே, இது வந்து ஒரு கொஸ்டின் வர மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஐ டிட் ஃபினிஷ் மை ஒர்க். ஓகேவா? அப்போ இங்கே டிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எஸ் இட் இஸ் குட், பட் நம்ம டிட் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணும்போது இட் எம்பசைசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இட் இஸ் மோர் கிளியர். நெக்ஸ்ட் ஹேவுக்கு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பி பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம டூ பார்த்தோம். இப்போ ஹேவ், ஹேஸ், ஹேட், ஹேஸ், ஹேவ் அண்ட் ஆட் இது மூணு தான் யூஸ்ட் ஃபார் அ பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் தி டாஸ்க். கிளியருங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிக்கு என்னென்னலாம் வரும், ஹேம், இஸ், ஆர், வாஸ், வே, பீயிங், பீன். நெக்ஸ்ட் டூ, டஸ், டிட். நெக்ஸ்ட் ஹேவுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹேஸ், ஹேவ் அண்ட் ஹேட். கிளியருங்களா? ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஸோ இப்போ நம்ம வந்து சில ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் போவோம். ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஒன்ஸ் ஃபார்முலா ஷீட் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ கெட் இட், இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். கிளியர்? லெட்ஸ் மூவ் அஹெட் வித் சம் எம்சிக்யூ. ஸோ இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ லெட்ஸ் மூவ் அஹெட் வித் சம் எம்சிக்யூஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த கமிட்டி blank not yet reached a consensus on the new budget proposal. Option A do, option B have, option C has, option D is. ஸோ செஷனை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க செஷனை. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அவங்களும் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, எக்ஸாமில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ நம்ம பார்க்குறோம் ஆக்சிலரி வேர்பில். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஹேஸ். இங்கே பாருங்க, the committee has not yet reached a consensus on the new budget proposal. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ப்ரெசென்ட்ல நடக்குது. ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னால நம்ம ஆஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேஸ் கமிட்டி இஸ் ஆல்சோ அ கலெக்டிவ் நவுன் ஆக்டிங் ஆஸ் அ சிங்கிள் யூனிட். இங்கே வந்து மீனிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். பட் இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. லெட்ஸ் மூவ் அஹெட் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, ஹை blank finished the work yesterday but I forgot to submit it. Option A have, option B did, option C am, option D was. So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் B did. ஓகேங்களா? did. ஸோ இங்க பாருங்க, I did finish the work yesterday but I forgot to submit it. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை வந்து அந்த பிளாங்க்ல போட்டு பாருங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது பர்ஃபெக்டாக இருக்கும், எது பர்ஃபெக்டாக இருக்காது. அண்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் எழுதும் போது. ஓகேங்களா? அண்ட் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க,
auxiliary verbsல the data blank being analyzed by the researchers when the power went out. Option A was, option B where, option C has, option D did. இதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய 2 செஷனுமே ரிவிஷன் செஷன்ஸ் தான். தட் இஸ் இன்னும் 2 செஷன் வந்து உங்களுக்கு வேர்பல்ல இருக்கு. லைக் ஸ்பாட் தி எரர், fill in the blanks. Fill in the blanks நம்ம ஆல்ரெடி பார்த்தாலுமே we have another session on fill in the blanks so that உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும்னு. And then you have 2 revision sessions. We will continue with that. So we have still 4 classes for a mock exam வந்து we will be having it on Tuesday. ஓகேவா? Tuesday mock exam இருக்கும் on 5th of May. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் ஏ was. The data was being analyzed by the researcher when the power went out. ஓகேங்களா? So it is a past continuous passive. Let's continue the session now. Okay. So நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், we saw auxiliary verbs என்னன்றதை பார்த்தோம். அதில் auxiliary verbsனா உங்களுக்கு இது 3 தான், be, do and have. ஓகேங்களா? அதனுடைய பிரான்ச்சஸ் என்னென்னன்றதை பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம அதனுடைய ஒரு 3 MCQs பார்த்தோம், 1 2 3. Now we are going to the model verbs. ஸோ நான் சொன்ன மாதிரி auxiliary verbனுடைய ஒரு டைப் தான் வந்து model verbs. ஸோ மாடல் வேர்ப்ஸில் என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆக்சுவலி மாடல் வேர்ப்ஸ் அப்படின்றத பார்ப்போம். மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி ஆட்டிடியூட். ஓகேவா? ஸோ வேர்ட்ஸில் வந்து ஆட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, த எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டிஸ், நெசசிட்டி ஆர் அட்வைஸ். ஸோ இங்கே பாருங்க, அப்போது அந்த ஆட்டிடியூடை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் கேன், குட், மே, மைட், மஸ்ட், should, will, shall, would, ought to. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி you have like these are your expressions that you can have. Attitude expressions எப்படி நம்மளால வந்து we can show it அப்படின்னா through these things. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸ் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ மாடல் வேர்ப்ஸ் we will just do now. So I have 3 MCQs in model verb, so we can do it. So session இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க செஷனை. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA 2026 எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மேக் ஷோர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா we are having quants formula sheet, அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் PDF. If you want to purchase, you can purchase it. It will be really helpful. ஓகேங்களா? So let's complete. So auxiliary verbs பார்த்த மாதிரி let's complete the model verbs also. First question பாருங்க. If she has prepared well for the interview, she blank have got the job. Option A will, option B can, option C could, option D shall. So what would be the answer? So the correct answer is option C, would. So பாருங்க, if she had prepared well for the interview, she would have got the job. அதாவது இது வந்து எதனா சொல்லுது அப்படின்னா கண்டிஷனல் மூட், அதாவது அவங்க இப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது சொல்றது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத லைவ் சாட்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த செஷனை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Second question. Let's move ahead with second question now. You blank have consulted a doctor before the condition worsened. Option A must, option B should, option C can, option D may. So இதனுடைய correct answer option B should. So you should have consulted a doctor before the condition worsened. So the correct answer என்னன்னா it is should.
ஸோ இதுதான் கரெக்டாக வரும். இட்ஸ் அ பாஸ்ட் அட்வைஸ். நீ இதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய டைம் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கலாம், அது மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி. அதுதான் இட்ஸ் அ பாஸ்ட் அட்வைஸ் ஆர் அ ரிக்ரெட், பாஸ்ட் ரிக்ரெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் மாடல் வேர்ப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டு ஆர் மாக் டெஸ்ட். டான்செட் நம்ம மாக் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா அதுதான். ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் திஸ் ஆஸ் அ question. So blank, you like to join us for the mock TANCET exam this Tuesday. So Tuesday 5th of May we will be having the TANCET nudiya mock exam. We will be having it. So kindly do join on 5th of May. Okay, so option A should, option B will, option C would, option D can. புரியுதுங்களா? So the correct answer for this particular question is option C, would. So it's a question based question. So இப்போ நான் உங்ககிட்ட இந்த question கேட்குறேன்னா, that is how it is. Would you like to join us for the mock TANCET exam this Tuesday? அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்றது நெக்ஸ்ட். பட் இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் அ மாடல் verb where we use a expression would. It's a polite offer or request. I'm asking y'all, would you like to join us for the mock test exam this Tuesday? So நீங்கள் லைவ் chatலயே ஆன்சர் பண்ணலாம், yes or no அப்படின்னு. Would you like to join us for the mock test exam this Tuesday join பண்றீங்களா? லைவ் chatல எனக்கு சொல்லுங்க. கிளியரா? ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா be, do, have. மாடல் வேர்ப்ஸில் we saw all these expression attitudes which is can, could, may, might, must, should, will or shall, would and ought to. Clear? So these are the various questions we saw. So suppose quants formula sheet வாங்கணும்னா கீழே descriptionல link இருக்கு, purchase பண்ணிக்கோங்க. So with this we are completing today's session. So இதோட we will be going with sentence correction and இன்னொன்னு fill in the blanks. Clear? ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இன்னைக்கு செஷனில் we had a proper clarity on what is modal verbs and auxiliary verbs. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு. இன்னைக்கு காலையில் ஒரு செஷன் நம்ம பார்த்தது வந்து இட் வாஸ் தி verb ஃபார்ம்ஸில் we saw the non-finite verbs எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா we saw the major auxiliary verbs. Auxiliary verbs அப்படின்னு நம்ம சொல்லும் போது we have அது கீழே வந்து modal verbs is one of its type. Clear? So you can go for studying, start நல்ல இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுங்க. பிகாஸ் 9th அன்னைக்கு எக்ஸாம் மாக் டெஸ்ட் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 5th அன்னைக்கு we will be having a mock test. So 5th அன்னைக்கு we can all join in the mock test. Clear? ஸோ ஹோப் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி ஆஃப் விஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி உங்கள் எக்ஸாம் எழுதலாம். அண்ட் இந்த எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணதுனால யூ குட் ஹவ் காட் அ கிளாரிட்டி. ஓகே, இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் இன்னும் நம்மளோட 35 days of crash course accounts with Aish யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும் ஓகே வி ஹாவ் இந்த 35 days of crash course நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have an idea எப்படி நம்ம இந்த எக்ஸாம் எழுதலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ soon I will see you all in my next live session which is either tomorrow இருக்கும். பிகாஸ் நம்ம சென்டென்ஸ் கரெக்ஷன் பார்ப்போம், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன் ஆர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒன்று தான், அண்ட் ஸ்பாட் தி எரரும் அதுதான். ஓகேங்களா? ஸோ அது நாளைக்கு செஷனில் பார்த்துட்டு we will be having 2 revision sessions. ஓகேங்களா? ஸோ மண்டே ரிவிஷன் செஷன்ஸ் 2 செஷன்ஸ் இருக்கும், அண்ட் டியூஸ்டே we will be having your mock exam. ஓகேவா? ஸோ மாக் எக்ஸாம் டியூஸ்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு செஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ வில் see you in my next live session. மேக் ஷோர் நீங்கள் வந்து யூ பீப்புள் ஆர் சப்ஸ்கிரைபிங் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல். ஸோ எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறனோ 35 days of crash courseல இப்போ 30th day வந்தாச்சு. இன்னும் we have remaining 5 days left over. ஸோ கைண்ட்லி எவ்ரி ஒன் ஜாயின். ஸோ செஷன் இப்போ ஜாயின் பண்ணவங்க எல்லாமே செஷனை ஒரு லைக் போட்டுக்கோங்க, அண்ட் செஷன் எப்படி இருந்ததுன்றதையும்
நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லலாம் செஷன் பார்த்து முடிச்சுட்டு. கிளியராக? சப்போஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பிடிஎஃப் இன்னும் வாங்காதவங்க கீழே ஜிஃபார்ம் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்கு இந்த ஃபார்முலா ஷீட் இஸ் லைக் ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் நிறைய பேர்கிட்ட நான் ஃபீட்பேக்கும் வாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. Make sure you subscribe Accounts with Aish யூடியூப் சேனல். ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் ஒரு லைவ் செஷன் போகிறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும். இல்லை யூடியூப் வீடியோ வருதோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TANCET MBA படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in my next live session. Thank you.